Let us continue aromaticity. Now we will take the compound sounds a compound. In this compound, pi bonds present like this and lone pair is present. This compound is called pyridine. In the compound வந்து aromatic compound. இப்போ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த காம்பவுண்ட் வந்து aromatic. இந்த காம்பவுண்ட் aromatic வந்து நம்ம இப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் என்று பார்க்க போறோம். இப்போ அரோமேட்டிக்னா சைக்கிளிக் இருக்கணும், எல்லாமே சைக்கிளிக்ல தான் இருக்குது. ரிங் இருக்குது, பை பாண்ட்ஸ் 3 பை பாண்ட்ஸ் இருக்குது. அப்போ 4n+2 பை டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ்ல n is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 6 பை எலக்ட்ரான்ஸ் வரும். அதனால 3 பை பாண்ட்ஸ். அப்படின்னா இந்த லோன் பேரை எந்த ஆர்பிட்டால பிளேஸ் பண்ணலாம்? இந்த லோன் பேரை எந்த ஆர்பிட்டால பிளேஸ் பண்ணீங்கன்னா இந்த லோன் பேர் இதோட டீலோக்கலைசேஷனுக்கு போகாம இருக்கும். ஏன் இது டீலோக்கலைசேஷன் போகாம பார்த்துக்கணும்? டீலோக்கலைசேஷன் போற மாதிரி எடுத்துக்கினா என்ன ஆகும்? இது டீலோக்கலைசேஷன் போச்சுன்னா 4n n is equal to 2 அந்த கேட்டகரியில இது வந்து இதை டீலோக்கலைசேஷன் போற மாதிரி செஞ்சீங்கன்னா இது எந்த கேட்டகரியில் வரும்னா 4n கேட்டகரியில் வரும். டீலோக்கலைசேஷன் போகாம sp2ல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேட்டகரியில் வரும். சரி, எது கரெக்ட்? sp2ல வச்சுக்கலாமா இல்ல டீலோக்கலைசேஷன் போற மாதிரி செய்யலாம்? பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா sp2ல தான் இருக்கணும். இத 2pல வச்சு கூட வைக்க முடியாது. ஏன்? நான் ஏற்கனவே இதுகிட்ட ஒரு பைபாண்ட் இருக்கு. இந்த பைபாண்ட் இந்த பைபாண்டோட கான்ஜுகேஷன் இருக்கும்போது இந்த லோன் பேர் எப்படி கான்ஜுகேஷன் வரும்? இதுகிட்ட லோன் பேர் இருக்குது, பைபாண்ட் இருக்குது, ஏதாவது இதுதான் கான்ஜுகேஷன் போகுது. இதே எப்படி கான்ஜுகேஷன் போக முடியாது. அதனால இது sp2ல தான் இருக்கணும், வேற வழி கிடையாது. ஸோ இது பாசிபிலிட்டி இல்லை. ஸோ இந்த லோன் பேர் sp2ல இருக்குது. இந்த 3 பை பாண்ட்ஸ் மொத்தம் டீலோக்கலைசேஷன்ல இருக்குது. அப்போ 4n+2 பை ரூலை ஒபே பண்ணுது. அதனால இதை என்னன்னு சொல்லணும்னா அரோமேட்டிக் என்று சொல்லணும். அடுத்து ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். NH இதுகிட்ட லோன் பேர் இருக்குது. இதுகிட்ட இருக்கக்கூடிய பை பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இது வந்து அரோமேட்டிக். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன செய்யணும்? இந்த லோன் பேரை எந்த ஆர்பிட்டால்ல வச்சுக்கினா இது அரோமேட்டிக்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இந்த காம்பவுண்ட் பைரோல், இந்த பைரோல் என்ற காம்பவுண்ட்ல இந்த லோன் பேரை எந்த ஆர்பிட்டால்ல நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா இது அரோமேட்டிக் என்று சொல்ல முடியும். 2p ஆர்பிட்டால்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நைட்ரஜன் sp2ன்னு சொல்ல முடியும். அப்போ இந்த 2 பை பாண்ட்ஸும் இந்த லோன் பேரும் டீலோக்கலைசேஷன் போகும். அப்போ இது 4n+2 பை எலக்ட்ரான் ரூலை ஒபே பண்ணுது. n is equal to 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ இது அரோமேட்டிக்னு சொல்லணும். சரி, இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கணும். இந்த காம்பவுண்ட்ல இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்குது. இங்க 2 பை பாண்ட்ஸ் இருக்கு. இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னன்னா பியூரோன். இந்த காம்பவுண்ட் எந்த கேட்டகரியில வருதுன்னா அரோமேட்டிக்னு வருது. அப்போ இந்த 2 லோன் பேர்ஸை எப்படி எடுத்துக்கிட்டீங்க, எப்படி கன்சிடர் பண்ணிப்பீங்க? ஒரு லோன் பேரை 2pல வச்சுக்கணும், இன்னொரு லோன் பேரை sp2ல வச்சுக்கணும். இந்த 2pல இருக்கக்கூடிய லோன் பேர் இந்த பை பாண்டோட ரெசனன்ஸுக்கு போகும். இந்த பை பாண்டோட ரெசனன்ஸுக்கு போகும்.
sp2ல இருக்கிற லோன் பேர் இந்த பை பாண்டோட ரெசனன்ஸுக்கு போகாது. ஏன்? sp2 வந்து பிளேன்ல இருக்கும். இந்த பை பாண்ட் வந்து பிளேனுக்கு மேலேயும் கீழே. அதனால sp2ல இருக்கிற லோன் பேர் இந்த பை பாண்டோட ரெசனன்ஸுக்கு போகாது. 2pல இருக்கக்கூடிய லோன் பேர் இந்த பை பாண்டோட ரெசனன்ஸுக்கு போகும். சோ இத 2pன்னு வச்சுக்கணும், இத sp2ன்னு வச்சுக்கணும் தான் இதனுடைய அரோமேட்டிக் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்று சொல்றோம். இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இதுல பை பாண்ட்ஸ் கொடுத்திருக்கோம், லோன் பேர்ஸ் இப்படி கொடுத்திருக்கோம். இதுக்கு பேர் என்னன்னா தயோபின். இது அரோமேட்டிக்ல வருது. இப்போ இதனுடைய அரோமேட்டிக் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணனா இந்த லோன் பேர்ஸ் எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இதை 2pல எடுத்துக்கணும், இதை sp2ல எடுத்துக்கணும். இப்படி எடுத்தாதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அரோமேட்டிக் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி, இப்ப இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக். இது அரோமேட்டிக்னு எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா லோன் பேர்ஸ் எல்லாம் எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்? இதை sp2ல எடுத்துக்கோங்க, இதை 2pல எடுத்துக்கோங்க. இந்த நைட்ரஜனுக்கு sp2 ஹைபிரிடேஷன் கொடுங்க. இப்போ இந்த 2pல இருக்கக்கூடிய லோன் பேர் இந்த பை பாண்டோட ரெசனன்ஸ் போகும், இந்த பை பாண்டோட ரெசனன்ஸ் போகும், இந்த பை பாண்ட் இந்த லோன் பேரோட கான்ஜுகேஷன்ல இருக்குது. அப்போ 4n+2 பை எலக்ட்ரான் ரூலை ஒபே பண்ணுது. இந்த sp2 இந்த பை பாண்ட்ஸோட கான்ஜுகேஷன் போகாது. அதாவது இந்த லோன் பேர் இந்த பை பாண்ட்ஸோட ரெசனன்ஸுக்கு போகாது. அப்போ இது அரோமேட்டிக் என்று சொல்லலாம். சரி, இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்க. இதை அரோமேட்டிக் என்று சொல்லணும்னா லோன் பேரை எந்த ஆர்பிட்டால்ல எடுத்துப்பீங்க? இப்போ இது அரோமேட்டிக்னு சொல்லணும். இந்த காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக். இது அரோமேட்டிக்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இந்த லோன் பேரை எதுல எடுத்துப்பீங்க? 2pல எடுப்பீங்களா, sp2ல எடுப்பீங்களா? sp2க்கான பாசிபிலிட்டி இல்லை. இந்த லோன் பேருக்கு என்ன பாசிபிலிட்டினா ஒன்னு 2pன்னு எடுக்கணும், இல்ல sp3ன்னு எடுக்கணும். அதான் sp2 பாசிபிலிட்டி இல்லைன்னா இங்கே ஏற்கனவே நைட்ரஜன் கிட்ட 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது இல்லை. அப்போ லோன் பேரை வந்து 2p ஆர்பிட்டால் எடுத்துக்கோங்க, இல்ல sp3 ஆர்பிட்டால் எடுத்துக்கோங்க. எதுல எடுக்கலாம்? 2pல எடுத்துக்கலாமா? 2pல எடுத்தாதான் இந்த நைட்ரஜனுக்கு sp2 ஹைபிரிடேஷன் கொடுக்க முடியும். அப்படி sp2 ஹைபிரிடேஷன் கொடுத்தாதான் பிளனாரிட்டியில வரும். சரி, இப்போ 4n+2 பை delocalized எலக்ட்ரான்ஸ்ல n is equal to என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? n is equal to சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப 10 எலக்ட்ரான்ஸ் வருதா? 10 எலக்ட்ரான்ஸ் delocalization இங்க வருதா? செக் பண்ணி பாருங்க. 1 2 3 4 இங்க ஒரு 5 10 எலக்ட்ரான்ஸ் வருது இல்ல? ஏன்னா 4 பை பாண்ட்ஸ் இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது. 4 பை பாண்ட்ஸும் லோன் பேரும் delocalization தானே போகுது. அப்போ 10 எலக்ட்ரான்ஸ் delocalization போறதுனால இது என்னன்னு சொல்லலாம்? அரோமேட்டிக் என்று சொல்லலாம். இப்போ இந்த காம்பவுண்ட் இந்த ஸ்பீசிஸை பாருங்க. இது அரோமேட்டிக் என்று எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க? இதை வந்து அரோமேட்டிக் என்று எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எப்படி? எல்லாமே sp2 கார்பன் எடுத்துக்கலாமா? சரி, இந்த பை பாண்ட் இந்த பிளஸ் சார்ஜோட delocalization போகுமா? கான்ஜுகேஷன்ல இருக்குதா? ஆமா. இந்த பை பாண்ட் இந்த பிளஸ் சார்ஜோட கான்ஜுகேஷன்ல இருக்குதா? ஆமா. அப்ப delocalization நடக்குமா? நடக்கும். இந்த 4n+2 பை delocalized எலக்ட்ரான்ஸ்ல n is equal to எவ்வளவு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? பண்ணலாம். அப்ப இது அரோமேட்டிக் சொல்லலாமா? சொல்லலாம். சரி, இப்போ இப்படி எடுத்துக்கலாம். நெகட்டிவ் சார்ஜ்னா இங்க லோன் பேர் இருக்கு, சரியா? கார்பனிக். இது வந்து அரோமேட்டிக். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி பண்றது? என்ன செய்யலாம்? இதை அரோமேட்டிக்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இந்த லோன் பேரை 2pல எடுத்துக்கோங்க. இந்த கார்பனுக்கு sp2 கார்பன் சொல்லுங்க.
அதே போல இந்த லோன் பேர் 2p ஆர்பிட்டால் எடுத்துக்கோங்க, கார்பனை வந்து sp2 கார்பன் சொல்லணும். இப்ப எல்லாமே sp2ல இருக்கிறதுனால பிளானர். இப்போ இந்த லோன் பேர் பை பாண்டோட கான்ஜுகேஷன் இருக்குது, இந்த லோன் பேர் கான்ஜுகேஷன் இருக்குது, இந்த லோன் பேர் பை பாண்டோட கான்ஜுகேஷன் இருக்குது. அப்ப இந்த 2 லோன் பேர்ஸும் பை பாண்டும் கான்ஜுகேஷன் போறதுனால, டீலோக்கலைசேஷன் போறதுனால உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா 6 எலக்ட்ரான்ஸ் டீலோக்கலைசேஷன்ல இருக்குது. அதனால இது என்னன்னு சொல்லலாம், அரோமேட்டிக் என்று சொல்லலாம். சரி, இப்போ இந்த காம்பவுண்ட அரோமேட்டிக் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்கு. இந்த காம்பவுண்ட அரோமேட்டிக் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா என்ன செய்யும்? ஒரு லோன் பேரை 2p ல வச்சுக்கோங்க, ஒரு லோன் பேரை sp2 ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க ஒரு லோன் பேரை 2p லயும் ஒரு லோன் பேரை sp2 ல வச்சுக்கோங்க. இந்த கார்பன் என்ன கார்பன்னா sp2 கார்பன். இந்த கார்பன் கிட்ட பிளஸ் சார்ஜ் இருக்குன்னா 2p ஆர்பிட்டால் வேக்கண்டா இருக்குதுன்னு அர்த்தம். இது கிட்ட ஒரு 2p ஆர்பிட்டால் இருக்குது, அது வேக்கண்டா இருக்குது. இப்ப இந்த பை பாண்ட், இந்த 2p லோன் பேர், இந்த 2p வேக்கண்ட் ஆர்பிட்டால், இந்த 2p லோன் பேர் பேரலலா இருக்கிறதுனால அப்படியே ரெசனன்ஸ் நடக்கும். அதனால இது அரோமேட்டிக் என்று சொல்லலாம். இந்த 4n+2ல n is equal to என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப 6 எலக்ட்ரான்ஸ் டீலோக்கலைசேஷன்ல இருக்கும். ஒரு பை பாண்ட், ஒரு லோன் பேர், ஒரு லோன் பேர். இங்க வேக்கண்ட் ஆர்பிட்டால் தான் டீலோக்கலைசேஷனுக்கு வருது. அப்ப இது என்னன்னு சொல்லலாம், அரோமேட்டிக் என்று சொல்லலாம். சரி, இப்போ ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறேன். இது அரோமேட்டிக் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னு பாருங்க. நைட்ரஜன் இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ இதுக்கிட்ட இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுகிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்கு இந்த நைட்ரஜன் கிட்ட. இப்போ இது வந்து அரோமேட்டிக் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்? இது அரோமேட்டிக்னு எக்ஸ்பிளைன் பண்ணும். அதனால இந்த லோன் பேர் 2p ல வச்சுக்கலாம், இந்த லோன் பேர் sp2 ல வச்சுக்கலாம். இப்போ அரோமேட்டிக்னு சொல்லிடலாம்ல. சரி, இப்போ இது போல ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இங்க நைட்ரஜன் பாசிட்டிவ் சார்ஜ் 5 பாண்ட்ஸ் இருக்கு. இது அரோமேட்டிக்னு சொல்லலாம், எல்லாமே sp2. அப்ப ஈஸியா அரோமேட்டிக்னு சொல்லிடலாம். சரி, அடுத்து இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இந்த காம்பவுண்ட என்னன்னு சொல்லணும், அரோமேட்டிக்னு சொல்லாம சொல்லக்கூடாது. இந்த காம்பவுண்ட், இந்த காம்பவுண்ட அரோமேட்டிக்னு சொல்லாம, நான் அரோமேட்டிக் சொல்லாம, ஆன்டி அரோமேட்டிக் சொல்லாம என்ன சொல்ல போறீங்க இத? சரி, இங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கார்பன் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த போரான் கிட்ட வேக்கண்ட் 2p ஆர்பிட்டால் இருக்கு. அப்புறமே இது sp2 வைப்ரேஷன், எல்லாமே sp2 வைப்ரேஷன். இந்த வேக்கண்ட் 2p ஆர்பிட்டால் இந்த பை பாண்ட்ஸோட கான்ஜுகேஷன்ல இருக்கிறதுனால ரெசனன்ஸ் நடக்குது. அப்படின்னா 4n 5 எலக்ட்ரான்ஸ்ல இது வருது. n is equal to 2 போட்டுக்கலாம். கரெக்டா இல்லையே? n is equal to என்ன பண்ணும், 1 பண்ணும். n is equal to 1 பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா இது ஒபே பண்ணும். சோ இது என்னன்னு சொல்லலாம், ஆன்டி அரோமேட்டிக்னு சொல்லாமா? சோ இது ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்லலாம். இப்போ ஒரு காம்பவுண்ட் முடியல, இது என்னன்னு சொல்லுங்க. HM BH. இப்போ பை பாண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னா இப்படி இருக்கு. இப்ப சொல்லுங்க, இது அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக் என்ன சொல்லுங்க? இங்க லோன் பேர் இருக்கு. இப்போ இந்த லோன் பேரை எதுல எடுத்துக்கிறீங்கன்னா 2p ஆர்பிட்டால் எடுத்துக்கணும். இந்த போரான் கிட்ட வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கு. அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால 2p ஆர்பிட்டால எடுத்துக்கணும். இந்த வேக்கண்ட் 2p ஆர்பிட்டால் இந்த பை பாண்டோட கான்ஜுகேஷன் இருக்குது. பை பாண்ட் இந்த லோன் பேரோட கான்ஜுகேஷன் இருக்குது. லோன் பேர் பை பாண்டோட கான்ஜுகேஷன் இருக்குது. பை பாண்ட் வேக்கண்ட் 2p ஆர்பிட்டாலோட கான்ஜுகேஷன் இருக்கிறதுனால
அது மட்டும் இல்லாம 4n + 2ல n = 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அதனால இது என்னன்னு சொல்லணும், அரோமேட்டிக் என்று சொல்லணும். இப்போ ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறேன். இது அரோமேட்டிக்கா நான் அரோமேட்டிக்கான்னு சொல்லுங்க. இப்போ இது மாதிரி காம்பவுண்ட் கொடுத்தாச்சு. இங்க 5 bonds இருக்குது, இங்க 2 lone pairs இருக்குது. என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அது அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கா எப்படி செலக்ட் பண்றதுன்னா, சைக்கிளிக்ல ஃபர்ஸ்ட் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பிளானாரிட்டிக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அரோமேட்டிக்கு பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதான்னு பாருங்க. பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா தான் ஆன்டி அரோமேட்டிக் பக்கம் போகணும், இல்லைன்னா நான் அரோமேட்டிக் கிட்ட போகணும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சைக்கிளிக்கா இருக்குதா? ஆமா, சைக்கிளிக்கா இருக்கு. பிளானாரிட்டியில வர்றதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் பாருங்க. சரி, அப்ப என்ன செய்யலாம்னா, ஒரு லோன் பேரை 2p கொடுத்துடலாம், இந்த லோன் பேரை sp2 கொடுத்துடலாம். அப்போ இந்த ஆக்சிஜன் sp2 அப்போ பிளானாரிட்டியில வந்துடும். இந்த போரான் கிட்ட இருக்கக்கூடிய வேக்கன்ட் ஆர்பிட்டால 2p ஆர்பிட்டால் வச்சுக்கணும். அப்படி 2p ஆர்பிட்டால் வச்சுக்கணும், போரானுக்கு sp2 வைப்ரேஷன் கொடுக்கலாம். அப்போ எல்லாமே sp2. ஓகே, பிளானாரிட்டி என்ற பாசிபிலிட்டிக்கான சான்சஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சான்சஸ் பிரகாரம் பிளானாரிட்டியில் கொண்டு வந்துடணும். சரி, கொண்டு வந்தாச்சு. அடுத்து அரோமேட்டிக்கான சான்சஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அரோமேட்டிக்னு கொண்டு வந்துடணும். இப்படிதான் ட்ரை பண்ணணும். சரி, அரோமேட்டிக்கான சான்சஸ் வேணும்னா என்ன பண்ணும், 4n + 2 5. அதுல n = 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். ஒரு லோன் பேர் இருக்குது, ஒரு 5 1 ஒரு 5 1 அப்படின்னா 6. அப்போ அரோமேட்டிக்கான சான்சஸ் இருக்குது, அதனால இது அரோமேட்டிக்னு சொல்லுவோம். இது போலதான் ஃபர்ஸ்ட் அரோமேட்டிக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த சான்சஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அரோமேட்டிக்னு சொல்லிடுங்க. சரி, அதாவது ஃபர்ஸ்ட் சைக்கிளிக்கான சான்ஸ் இருக்குதான்னு பாருங்க, இருந்துச்சுன்னா சைக்கிள்னு சொல்லிடுங்க. பிளானாரிட்டிக்கு சான்சஸ் எல்லாம் கொடுங்க. பிளானாரிட்டிக்கான சான்சஸ் எல்லாம் கொடுத்தா பிளானாரிட்டி வச்சுன்னா பிளானாரிட்டினே எடுத்துக்கோங்க. அடுத்து அரோமேட்டிக்கான சான்சஸ் எல்லாம் கொடுங்க. அரோமேட்டிக்னு வச்சுன்னா அரோமேட்டிக்னு சொல்லிட்டு கும்னாயிடும், வேற எதுக்கும் போகாது. ஆன்டி அரோமேட்டிக் நான் அரோமேட்டிக் எல்லாம் போகாது. சரி, அப்போ இந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக்னு சொல்லிடுச்சு. அடுத்து பென்சீன். இது உங்களுக்கே தெரியும், அரோமேட்டிக் காம்பவுண்ட். அடுத்து நாப்தலின். அடுத்து என்ன எடுத்துக்கிறோம், நாப்தலின் எடுத்துக்கிறோம். இந்த நாப்தலின்ல பாத்தீங்கன்னா எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்குதா, 5 பை பாண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா 4n + 2ல n = 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 10 பை எலக்ட்ரான்ஸ் வரும். அதனால இது என்னன்னு சொல்லணும்னா அரோமேட்டிக் வந்து சொல்லணும். அடுத்து ஆந்த்ரசின் எடுத்துக்கலாம். ஆந்த்ரசின்னா 3 பை பாண்ட்ஸ், 3 பென்சீன் ரிங்ஸை கொண்டு வரணும். இப்போ 5 பாண்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ 5 பாண்ட்ஸ் எப்படி கொடுக்கலாம், 5 பாண்ட்ஸ் எப்படி கொடுத்தாச்சு. இப்போ 4n + 2ல என்ன பண்ணலாம், n = 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாமா? 3 சப்ஸ்டிட்யூட் பண்ண வருமா பாருங்க, 14 வருது. இங்க பாருங்க 5 பாண்ட்ஸ் எத்தனை இருக்குது, 7 இருக்குது. அப்போ 14 வருது, அதனால அரோமேட்டிக் என்று சொல்லலாம். இப்போ இது ஒரு பென்சீன், இது நாப்தலின். இப்போ இது என்னன்னா பினால்தலின். இப்படி எதுனா என்ன சொல்லணும், பினால்தலின் என்று சொல்லுவோம். 5 பாண்ட்ஸ் கொடுத்துடலாம். 5 பாண்ட்ஸ் இப்படி கொடுக்குறோம். இதுக்கு பேர் என்னன்னா பினால்தலின். இதுவும் என்னன்னு சொன்னா ஆந்த்ரசின் போல தானே, என்ன பென்சீனுடைய பொசிஷன் மாறி இருக்கு, ஒரு பென்சீனுடைய பொசிஷன். இந்த பினால்தலின் என்னன்னு சொல்லணும்னா அரோமேட்டிக் என்று சொல்லணும். சரி, அடுத்த ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறேன். இது அரோமேட்டிக் என்று செக் பண்ணி சொல்லுங்க. இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னன்னா அசூலின். இது அரோமேட்டிக்கா பாருங்க, 4n + 2ல n = என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்,
4n + 2 பிரகாரம் வந்தீங்கன்னா n = 0 வராது, n = 1 வராது. n = 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்ல, அப்போ 5 π1s இருக்குது. அப்போ n = 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணு, இது அரோமேட்டிக்னு சொல்லுவோம். இந்த அசிலின் வந்து இதுல வருதுன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல வருதுன்னு நம்ம சொல்றோம். சரி, இப்போ ஒரு ஸ்பீசிஸ் கொடுக்குறேன், அது எதுல வரும்னு பாருங்க. இங்க n-க்கு பிளஸ் சார்ஜ் கொடுத்துருக்கோம், π1 கொடுத்துருக்கோம். இப்போ இந்த n கிட்ட பாத்தீங்கன்னா 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கனால இது sp3 கார்பன். sp3 கார்பன் வந்தாவே அரோமேட்டிக்னு வராது, ஆன்டி அரோமேட்டிக்கும் வராது, நான் அரோமேட்டிக் மட்டும்தான் வரும். சரி, இப்போ ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த காம்பவுண்ட் நல்லா திங்க் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஆன்சரை சொல்லணும். இப்போ இங்க ஒரு புரோமின் இருக்குது, இங்க சைக்ளோப்ரோபைல் குரூப் இருக்குது, இங்க ஒரு சைக்ளோப்ரோபைல் குரூப், இங்க ஒரு சைக்ளோப்ரோபைல் குரூப், இங்க ஒரு சைக்ளோப்ரோபைல் குரூப். இது போல எல்லா சைக்கிள்ல இருக்கக்கூடிய எல்லா கார்பன் ஆட்டம்ஸ்க்கும் ஒரு சைக்ளோப்ரோபைல் குரூப்பை கொடுத்துருக்கு. சரி, அடுத்து பை பாண்ட்ஸை கொடுத்தலாம். பை பாண்ட்ஸை இப்படி கொடுத்தாச்சு. இப்போ இந்த காம்பவுண்ட் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகுது. இந்த காம்பவுண்ட்ல இருந்து Br வெளியே போகுது, Br வெளியே போகுது. இந்த காம்பவுண்ட்ல இருந்து Br வெளியே போகுதுன்னா அது Br பிளஸ்ஸா வெளியே போகுமா, Br மைனஸா வெளியே போகுமா? எப்படி வெளியே போகும்னு நினைக்கிறீங்க? இந்த காம்பவுண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் போகுது, அப்போ இந்த காம்பவுண்ட்ல இருந்து Br வெளியே போகுது. இப்ப வெளியே போற Br வந்து Br பிளஸ்ஸா வெளியே போகுமா, இல்ல Br மைனஸா வெளியே போகுமா? என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்க யோசிச்சு சொல்லுங்க. சரி, அடுத்த ரியாக்ஷன் இருக்குல்ல, இந்த காம்பவுண்ட் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா இந்த காம்பவுண்ட் எப்பவுமே இப்படிதான் இருக்குது. இந்த காம்பவுண்ட் எப்பவுமே இப்படிதான் இருக்குது, இப்படி இருக்க மாட்டேங்குது. ஏன்? இந்த காம்பவுண்ட் எப்பவுமே இப்படிதான் இருக்குது, இது போல இருக்க மாட்டேங்குது. எதனால? சரி, இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கணும். இந்த காம்பவுண்ட் இன்னொரு காம்பவுண்டோட ரூம் டெம்பரேச்சர்லயே டைமரைஸ் ஆகுது. டைமரைசேஷன் போகுது. ஏன் டைமரைசேஷன் போகுது? இந்த காம்பவுண்ட் இதே இன்னொரு காம்பவுண்டோட டைமரைசேஷன் போயிடுது ரூம் டெம்பரேச்சர்ல. ஏன் அப்படி போகுது? சரி, இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இதுல சோடியம் ஆட் பண்ணா ரூம் டெம்பரேச்சர்லயே இது கெமிக்கல் ரியாக்ஷன் போயிட்டு
கார்பானியனா மாறிக்குது. அது எப்படி? டை கார்பானியனா மாறுது. இந்த காம்பவுண்ட் சோடியத்தோட ரூம் டெம்பரேச்சர்ல ரியாக்ஷன் போயிட்டு இப்படி டை கார்பானியனா மாறுது. ஏன் அப்படி மாறுது? அடுத்து இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இதுல சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணா AgI precipitate produce ஆகும். AgI precipitate produce ஆகும். இப்ப இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இதுல சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணா AgI precipitate ஆகும். இப்போ இதையும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கம்பேர் பண்றோம். இது ரெண்டுத்துக்கும் இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கம்மியா இருக்குது, ஆனா இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமா இருக்கு. இங்க இந்த காம்பவுண்ட் சில்வர் அயோடைட் பிரிசிபிடேட் கொடுக்குது, இந்த காம்பவுண்ட் சில்வர் அயோடைட் பிரிசிபிடேட் கொடுக்குது. ஆனா இந்த ரியாக்ஷனுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமா இருக்குது. இந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா போகுது, இந்த ரியாக்ஷன் ஏன் இது மாதிரி எல்லாம் நடக்குது? என்னன்னு நினைக்கிறீங்க? சரி, இப்போ உங்களுக்கு சில ஆன்சர்ஸ் வந்திருக்கும், அதை வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த காம்பவுண்ட்ல இருந்து பிஆர் வெளியே போகுது, அது பிஆர் மைனஸா வெளியே போதா இல்ல பிஆர் பிளஸ்ஸா வெளியே போதான்னு கேட்டிருக்காரு. நீங்க என்னன்னு நினைக்கலாம்னா, இங்க பிஆர் வந்து பிஆர் மைனஸா வெளியே போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். சரி, அப்ப என்ன வெளியே போகுது? பிஆர் மைனஸா வெளியே போகுது. அப்படின்னா இந்த புரோமின் இந்த பாண்டை எடுத்துக்கின்னு பிஆர் மைனஸா வெளியே போகுது. ஏன் இப்படி நினைச்சீங்க? இப்போ இது கிட்ட ஒரு சைக்ளோப்ரோபைல் குரூப் இருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சைக்ளோப்ரோபைல் குரூப் இருக்கு. சைக்கிள்ல இருக்கக்கூடிய எல்லா கார்பன் கிட்டையும் ஒரு சைக்ளோப்ரோபைல் குரூப் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிஆர் என்னவா வெளியே போச்சுன்னு சொன்னீங்க? பிஆர் மைனஸா. ஏன் பிஆர் அப்படின்னா பிஆர் மைனஸா வெளியே போயிருக்கு அப்படின்னா இந்த கார்பன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பை பாண்ட்ஸ் அப்படியே. ஏன் பிஆர் மைனஸ் வெளியே போச்சுன்னு சொன்னீங்க? இப்ப இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா இங்க 4n+2 பை எலக்ட்ரான்ஸ்ல இந்த n=1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இது ஒபே பண்ணும். அப்போ இது அரோமேட்டிக்கா இருக்கும், அப்போ இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். அதனால இங்க இருந்து பிஆர் மைனஸ் வெளியே போச்சுன்னு சொன்னோம்னு சொல்றீங்க. சரி, இந்த காம்பவுண்ட் ஏன் இப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னீங்க? பாத்தீங்கன்னா இந்த லோன் பேர் 2p ஆர்பிட்டால்ல எடுத்துக்கிறோம். இப்போ இந்த லோன் பேர் 2p ஆர்பிட்டால்ல எடுத்துக்கிறோம். இந்த லோன் பேர் இந்த பை பாண்டோட கான்ஜுகேஷன்ல இருக்குது, இந்த பை பாண்டோட கான்ஜுகேஷன் இருக்குது. அப்படின்னா இந்த லோன் பேர் இந்த பை பாண்டோட கான்ஜுகேஷன் போகும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா இது எல்லாமே ரெசனன்ஸ் போகுது. இந்த பை பாண்ட் இந்த லோன் பேர் ரெசனன்ஸ் போகுது. அப்படின்னா 4n+2 பையில n=1 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுறோம்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ரெசனன்ஸ் ஹைபிரிட் கொடுக்கிறோம்.
இங்க நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்தோம். அடுத்து இந்த பிளஸ் சார்ஜ் இந்த பை பாண்டோட ரெசனன்ஸுக்கு போது 4n + 2 கொடுக்குறோம். n = 0 கொடுக்குறோம். அப்போ இது அரோமேட்டிக். இப்போ இது ரெண்டும் டீலோக்கலைசேஷன் போது அப்போ என்ன செய்யலாம்னா டீலோக்கலைசேஷன் போது அப்போ இங்க பாசிட்டிவ் சார்ஜ், இங்க தனியா டீலோக்கலைசேஷன் நடக்குது அரோமேட்டிக், இங்க தனியா டீலோக்கலைசேஷன் நடக்குது அரோமேட்டிக். இங்க நெட் சார்ஜ் நெகட்டிவ், இங்க நெட் சார்ஜ் பாசிட்டிவ். அப்போ டைபோல் மூமெண்ட் இப்படி இருக்கும், நெட் டைபோல் மூமெண்ட். இப்போ இதுவும் அரோமேட்டிக், இதுவும் அரோமேட்டிக். அது மட்டும் இல்லாம நெட் டைபோல் மூமெண்ட் அதிகமாகவும் இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா அரோமேட்டிக்ல வரும் 1 2 3 4 பை பாண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே டீலோக்கலைசேஷன்ல இருந்தா ஆன்டி அரோமேட்டிக்கா மாறும். இப்படி தனித்தனியா இருந்துச்சுன்னா இது அரோமேட்டிக்கா இருக்குது, இதுவும் அரோமேட்டிக்கா இருக்குது, ஸ்டேபிளாவும் இருக்குது, டைபோல் மூமெண்ட்டும் அதிகமா இருக்கு. அப்போ இது போல எக்ஸிஸ்ட் ஆகுமே தவிர இது போல எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா எல்லாமே கான்ஜுகேஷன்ல தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. இந்த பைபாண்ட் இந்த பைபாண்டோட கான்ஜுகேஷன் இருக்குது, இது இதோட கான்ஜுகேஷன் இருக்குது, இது இதோட கான்ஜுகேஷன், எல்லாமே கான்ஜுகேஷன்ல இருக்குது. ஆனா ஆன்டி அரோமேட்டிக்ல இப்படி தனித்தனியா இருந்தா இது அரோமேட்டிக், இதுவும் அரோமேட்டிக், ரெண்டுத்துக்குமே ஸ்டேபிள். அது மட்டும் இல்லாம டைபோல் மூமெண்ட் அதிகமா இருக்குது. ஏன்னா இது பாசிட்டிவ் போல், இது நெகட்டிவ். அதாவது அப்ப என்ன பண்ணனா டைபோல் மூமெண்ட்டினுடைய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இப்படி இந்த வெக்டர் டைரக்ஷனை மாத்தி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா இப்படி கொடுத்தோம், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் இப்படி கொடுத்தோம். சோ இது போல எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனா இது போல எக்ஸிஸ்ட் ஆகாது என்று சொல்றோம். இது டைமரைசேஷன் போகுது. எப்படி போகுது டைமரைசேஷனுக்கு? இந்த பை1 இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு இடையில வருது, இந்த பை1 இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு இடையில வருது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இது போல பாண்ட் கிரியேட் ஆகிடுது. இங்க பை பாண்ட் இருக்குது, இங்க பை பாண்ட். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இது வந்து sp3 கார்பன், sp3 கார்பன் வந்ததுனால இதை நான் அரோமேட்டிக் தான் சொல்லணும். இது பாத்தீங்கன்னா 4n பை எலக்ட்ரான்ஸை ஒபே பண்ணும். n = 2 சப்ஸ்டிட்யூட் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. n = 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 4n பை எலக்ட்ரான்ஸ் ஒபே பண்ணும். அப்படின்னா ஆன்டி அரோமேட்டிக். இப்போ ஆன்டி அரோமேட்டிக் நான் அரோமேட்டிக்கா மாறுதுன்னா ஸ்டெபிலிட்டி கூடுதல், இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி, இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். அப்ப ஆன்டி அரோமேட்டிக் நான் அரோமேட்டிக்கா மாறுமா இல்லையா? அதனால இது என்ன பண்ணுது, டைமரைசேஷன் போயிடுது ரூம் டெம்பரேச்சர். இது ரூம் டெம்பரேச்சர்லயே சோடியமோட ரியாக்ஷனுக்கு போகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த லோன் பேர் எங்க இருக்குதுன்னா 2p-ல இருக்குது, இந்த லோன் பேரும் 2p-ல இருக்குது, எல்லா கார்பனும் sp2-ல இருக்குது, எல்லாமே ரெசனன்ஸுக்கு போகுது. அப்படின்னா 4n + 2-ல n = 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ இது அரோமேட்டிக்கா இருக்கு. இது ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம், ஆன்டி அரோமேட்டிக். ஆன்டி அரோமேட்டிக் அரோமேட்டிக்கா மாறுதுன்னா ஸ்டெபிலிட்டி ரைஸ் ஆகுது. அதனால ரூம் டெம்பரேச்சர்ல சோடியமோட ரியாக்ஷன் போயிட்டு இப்படி டைகார்பனியான கொடுக்கும். இது Ag+, அதாவது இங்க என்ன ஆகுதுன்னா இந்த I இந்த பாண்டை எடுத்துக்கின்னு I- வந்து Ag+ஓட AgI precipitate கொடுக்குது. அப்ப இங்க என்ன ரிமைனிங் இருக்குன்னாக்கா இங்க பை பாண்ட்ஸ் எப்படி இருக்கும், இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு NO3 மைனஸ். இது எதுல வரும் தெரியுமா? ஆன்டி அரோமேட்டிக்ல வரும். எப்படி பாருங்க, 4n பை எலக்ட்ரான்ஸ் வரும். இதுல n = 1 போட்டீங்கன்னா 4n பை எலக்ட்ரான்ஸ் வரும். இது ஆன்டி அரோமேட்டிக். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த I இந்த பாண்டை எடுத்துக்கிட்டு Ag+ஓட சேர்ந்து AgI-ஆ மாறிக்கும். அப்படி மாறிச்சுன்னா என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இங்க பை பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இதை பேலன்ஸ் பண்றதுக்கு NO3 மைனஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அரோமேட்டிக்ல கரெக்டா
அரோமேட்டிக்ல வரும். அப்படின்னா அரோமேட்டிக்கா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஸ்டேபிள் தானே அர்த்தம். இது அரோமேட்டிக்கா ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனா இங்க ஆன்டி அரோமேட்டிக்கா ப்ரொடியூஸ் ஆகுது. யாருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்? இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி. அப்போ இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இங்க இது ஈஸியா ட்ரோபிலியம் கேட்டையானா மாறிக்கும், இது ஈஸியா கேட்டையானா மாறாது. ஏன்னா இது ஆன்டி அரோமேட்டிக், இது அரோமேட்டிக். அப்ப என்ன ஆகும்? இங்க ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கும், இங்க ரியாக்ஷன் ஸ்லோவா நடக்கும். அவ்வளவுதான். ஸோ அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கூட ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு ஸ்லோவா நடக்கிறதுக்கும் இந்த அரோமேட்டிக் கூட ரீசனா இருக்கு. அப்படிதான். இது வந்து அரோமேட்டிக்கா மாறதுனால தானே இந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா போயிருக்குது. இந்த ரியாக்ஷன் ஸ்லோவா போனதுக்கு ரீசன் என்ன? இது வந்து ஆன்டி அரோமேட்டிக்கா கொடுக்குது. அதனால பாருங்க, இது என்ன? நான் அரோமேட்டிக். எப்படி? இது sp3 நான் அரோமேட்டிக். நான் அரோமேட்டிக் ஆன்டி அரோமேட்டிக்கா மாறுதுன்னா ஸ்டெபிலிட்டி குறையுது. இது நான் அரோமேட்டிக். நான் அரோமேட்டிக் அரோமேட்டிக்கா மாறுதுன்னா ஸ்டெபிலிட்டி ரைஸ் ஆகுது. அப்போ இங்க இந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா தானே போகும் இந்த ரியாக்ஷனை விட. அதனால தான் சொல்றோம் இந்த ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னா ஃபாஸ்டா போகுது இந்த ரியாக்ஷனை விட சொல்லியிருக்கு. சரி, அப்போ இந்த அரோமேட்டிசிட்டியில நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக் இந்த 3 காம்பவுண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் அதிகமாக இருக்கும் நான் அரோமேட்டிக்கை விட, நான் அரோமேட்டிக் அதிகமாக இருக்கும் ஆன்டி அரோமேட்டிக்கை விட. இந்த ஸ்டெபிலிட்டி எப்படி சொல்றோம்னா அதனுடைய பை எலக்ட்ரான் எனர்ஜியை வச்சு. பை எலக்ட்ரான் எனர்ஜி யாருக்கு லீஸ்டா இருக்குன்னா அரோமேட்டிக் லீஸ்டா இருக்கும், கொஞ்சம் அதிகமா நான் அரோமேட்டிக் இருக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆன்டி அரோமேட்டிக் இருக்கும். அதை வச்சுதான் ஸ்டெபிலிட்டியை இப்படி சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்து அந்த காம்பவுண்டுடைய அரோமேட்டிசிட்டியை சொல்லுங்கன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்லணும்? என்ன பார்க்கணும்? சைக்கிளிக் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். அடுத்து என்ன பார்க்கணும்? பிளனாரிட்டியை கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதான்னு பார்க்கணும். பிளனாரிட்டியை கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா பிளனாரிட்டியை கொண்டு வரணும். அடுத்து 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் வர மாதிரி 4n+2 டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னா அந்த பாசிபிலிட்டிக்கு என்ன செய்யணுமோ அந்த மாதிரி செய்யணும். செஞ்சுட்டு அரோமேட்டிக்னு சொல்லிடுங்க, அவ்வளவு. சரி, இது எக்ஸ்பெரிமெண்டா தானே சொல்லணும்னா இப்போ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது என்ன செய்யுது? ரூல்ஸ் பிரகாரம் நம்ம சொல்லிட்டு போக வேண்டியதான். சரி, அப்ப என்ன செய்யணும்னா அரோமேட்டிக்கான பாசிபிலிட்டிஸ் வருதான்னு ட்ரை பண்ணணும். ரூல்ஸ் பிரகாரம் வந்துச்சுன்னா அரோமேட்டிக்னு சொல்லிட்டு அவ்வளவு. அரோமேட்டிக்கான பாசிபிலிட்டி வரல, ஆன்டி அரோமேட்டிக்கான பாசிபிலிட்டி தான் வருதுன்னா ஆன்டி அரோமேட்டிக் தான் சொல்லணும். சரி, இதன் பிரகாரம் நம்ம கொடுத்திருக்கிற காம்பவுண்ட என்னன்ட்டு நம்மளால சொல்ல முடியும். சரி, இப்ப லெஃப்ட் சைட்ல இருக்கிற காம்பவுண்ட பாருங்க.